சாந்தி. நாம் அளவற்ற குஷியில் இருக்கின்ற ஆத்மா. நாம் விஸ்வத்திற்கு நன்மை செய்கின்ற ஆத்மா. நாம் ஞானஸ்வரூப ஆத்மா. நம்மை ஞான ரத்தினங்களால் அலங்கரித்து விட்டு திரும்ப அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். பிறகு ராஜ்யத்திற்கு அனுப்பி வைப்பார். அதனால் நாம் அளவற்ற குஷியில் இருக்கின்றோம். ஒரு தந்தையிடம் மட்டும் அன்பு வைக்கின்றோம். நமது தாரணையை வலிமையுள்ளதாக ஆக்குவதற்கு சதா இதை உறுதி செய்து கொள்கின்றோம். இன்றைய நாள் என்ன நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது. அது பிறகு கல்பத்திற்கு பின் நடக்கும். என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் கல்பத்திற்கு முன்பும் கூட இவ்வாறே நடந்தது. எதுவும் புதிதல்ல. இது போன்று ஒவ்வொரு வினாடியும் நாடகத்தின் நினைவில் இருப்பதனால் தாரணை வலிமையுள்ளதாக ஆகிக்கொண்டே செல்கின்றது. நாம் நீண்ட காலமாக நினைவு செய்தே வந்திருக்கின்றோம். அதனால் தந்தையும் குஷியோடு வருகின்றார். இந்த குழந்தைகள் காமச்சிதையில் அமர்ந்து இறந்து விட்டார்களோ அவர்களை வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார். பிறகு ராஜ்யத்தில் அனுப்பி வைக்கின்றார். அதற்காக ஞானத்தால் அலங்கரிக்கவும் செய்கின்றார். குழந்தைகளாகிய நாம் தந்தையை காட்டிலும் அதிகம் குஷி அடைகின்றோம். ஏனெனில் தந்தை வந்திருக்கின்றார். நாம் அவருடையவர்களாக ஆகின்றோம். அவர் மீது மிகுந்த அன்பு செலுத்துகின்றோம். நமக்கு மிகுந்த குஷியின் கஜானா கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. தந்தை நம்முடைய பையை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். தந்தை மாற்றான் தேசத்தில் வந்திருக்கின்றார். இது மிக மிக இனிமையான மற்றும் அற்புதமான பாகமாகும். இப்போது நாம் தேக உணர்வை விட்டு தந்தையை நினைவு செய்யும் பொழுது விகர்மங்கள் விநாசமாகின்றது. தந்தை ஸ்ரீமத் தருகின்றார். சத்தியுகத்தில் நாம் தாமரை மலர் போன்று இருக்கின்றோம். இப்போது நாம் பூஜைக்குரிய தேவி தேவதையாக ஆகின்றோம். சிவ தந்தையை நினைவு செய்து செய்தே மனிதரிலிருந்து தேவதையாக ஆகிவிடுகின்றோம். தந்தை
பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம்தான் பிராமணர்களை படைக்கின்றார். நாம் பிரஜாபிதா பிரம்மாவினால் தத்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் தந்தையின் குழந்தைகளாக ஆகிவிட்டோம். நாம் இப்போது ஆன்மீக வழிகாட்டியாக ஆகின்றோம். நாம் பாண்டவ சேனையாக இருக்கின்றோம். நாம் இப்போது தந்தையை மட்டுமே நினைவு செய்கின்றோம். அப்போது விகர்மங்கள் விநாசமாகின்றன. மேலும் நாம் வீட்டிற்கு சென்று விடுகின்றோம். நாம் அனைவரும் மணமகள்கள். நாம் அசுத்தமாக ஆகிவிட்டோம். தந்தை நம்மை அலங்கரித்து உடன் அழைத்து செல்கின்றார். யோக பலத்தின் மூலம் நாம் கணக்கு வழக்கை முடித்து விடுகின்றோம். நினைவினால் சேமித்துக் கொண்டே செல்கின்றோம். நாம் விஸ்வத்திற்கு நன்மை செய்பவர். இப்பொழுது இந்த சிரேஷ்டமான பாவனை, சிரேஷ்டமான விருப்பத்தை நாம் எமர்ஜ் செய்கின்றோம். இந்த சிரேஷ்டமான சம்ஸ்காரத்திற்கு முன் எல்லைக்குட்பட்ட சம்ஸ்காரம் தானாக முடிவடைந்து விடுகின்றது. பிரச்சனைகள் சமாதான ரூபமாக மாறிவிடுகின்றது. இப்பொழுது நாம் யுத்தத்தில் சமயத்தை இழக்காமல் வெற்றியின் சம்ஸ்காரத்தை எமர்ஜ் செய்கின்றோம். இப்பொழுது நாம் சேவையில் அனைத்தையும் ஈடுபடுத்தி உழைப்பில் இருந்து விடுபட்டு விடுகின்றோம். பிரச்சனைகளில் செல்வதற்கு பதிலாக தானம் கொடுக்கின்றோம். வரதானம் கொடுக்கின்றோம். அதனால் சுயத்தை பிடித்திருக்கும் கிரகணம் தானாகவே சமாப்தியாகி விடுகின்றது. இப்பொழுது ஒவ்வொரு கர்மத்தையும் ஞானத்தின் அடிப்படையில் செய்கின்றோம். தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே நாம் தானம் கொடுக்கின்றோம். பாவ ஆத்மாக்களோடு இப்போது எந்த ஒரு பணம் முதலியவற்றின் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளாமல் இருக்கின்றோம். யோக பலத்தின் மூலம் நம்முடைய பழைய கணக்கு வழக்குகள் அனைத்தையும் முடித்து விடுகின்றோம். அளவற்ற குஷியில் இருப்பதற்காக நமக்கு நாமே பேசிக்கொள்கின்றோம். அப்பா, எங்களுக்கு அளவற்ற குஷியின் கஜானாவை தருவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எங்கள் பையை நிரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களோடு கூடவே நாங்கள் முதலில் சாந்திதாமம் செல்வோம். பிறகு எங்களுடைய ராஜதானிக்கு வருவோம். பிரச்சனைகளை சமாதான ரூபமாக மாற்றக்கூடிய விஸ்வத்திற்கு நன்மை செய்கின்ற ஆத்மா
நாம் பிறருடைய குறை, பலவீனங்களை வர்ணனை செய்வதற்கு பதிலாக குணசுரூபமாகி குணங்களை மட்டும் வர்ணனை செய்கின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.